பிரதமரை வரவேற்கும் தலைவர்கள் பட்டியலில் அண்ணாமலை பெயர் இல்லை என ஆதாரத்தோடு அவரது ஆதரவாளர்கள் வெளியிட்டுள்ளனர். தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், பிரதமர் வரவேற்பு பட்டியலில் அண்ணாமலை பெயர் இல்லை என அவருடைய ஆதரவாளர்கள் பதிவை வெளியிட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். ராம்குமார், 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கேரளாவில் நடைபெறக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்காக பாலக்கோடு பகுதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்திருந்தார். அவரை விமான நிலையத்தில் வரவேற்பதற்கான அந்த பட்டியல் என்பது வழங்கப்பட்டிருந்தது. அது தமிழக எல்லையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான பட்டியல் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த பட்டியலில் பெயர் இருந்தும் அண்ணாமலைக்கு தமிழக பாஜக சார்பாக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் கலந்து கொள்ளவில்லை என்று தேசிய மகளிர் அணி தலைவராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அவர் தெரிவித்திருந்தார். அழைப்பு விடுக்கப்பட்டும் அண்ணாமலை வரவில்லை என்ற கருத்து என்பது பரவி இருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அதற்கான பட்டியலை அவரது அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த பட்டியலில் அண்ணாமலையினுடைய பெயரே இடம்பெறவில்லை, அண்ணாமலைக்கு எந்த விதமான அழைப்பும் விடுக்கப்படவில்லை என்று அவர்களது ஆதரவாளர்கள் அந்த பட்டியலை தங்களது எக்ஸின் வாயிலாக பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்குமே வானதி சீனிவாசன் உண்மைக்கு புறம்பான கருத்தை கூறுகிறார் என்று அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் நயினார் நாகேந்திரன், எல் முருகன் உள்ளிட்டவர்களுக்கான இடம்தான் இருந்தது. வானதி சீனிவாசன், அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக மடத்துக்குளம் வேட்பாளராக இருக்கக்கூடிய சண்முகவேலு, அதே போல முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்ட சிலருக்கான அழைப்பு மட்டுமே விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அண்ணாமலைக்கான அழைப்பு விடுக்கப்பட்டது என்பதை அவர்கள் ஆதாரப்பூர்வமாக தங்களது சமூக வலைதளங்களில் பதிவு செய்திருப்பது என்பது பாஜகவினரிடையே ஒரு மோதல் போக்கை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரதமரை வரவேற்கும் தலைவர்கள் பட்டியலில் அண்ணாமலை பெயர் இல்லை என ஆதாரத்தோடு அவரது ஆதரவாளர்கள் வெளியிட்டுள்ளனர். தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், பிரதமர் வரவேற்பு பட்டியலில் அண்ணாமலை பெயர் இல்லை என அவருடைய ஆதரவாளர்கள் பதிவை வெளியிட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். ராம்குமார், 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கேரளாவில் நடைபெறக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்காக பாலக்கோடு பகுதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்திருந்தார். அவரை விமான நிலையத்தில் வரவேற்பதற்கான அந்த பட்டியல் என்பது வழங்கப்பட்டிருந்தது. அது தமிழக எல்லையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான பட்டியல் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த பட்டியலில் பெயர் இருந்தும் அண்ணாமலைக்கு தமிழக பாஜக சார்பாக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் கலந்து கொள்ளவில்லை என்று தேசிய மகளிர் அணி தலைவராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அவர் தெரிவித்திருந்தார். அழைப்பு விடுக்கப்பட்டும் அண்ணாமலை வரவில்லை என்ற கருத்து என்பது பரவி இருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அதற்கான பட்டியலை அவரது அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த பட்டியலில் அண்ணாமலையினுடைய பெயரே இடம்பெறவில்லை, அண்ணாமலைக்கு எந்த விதமான அழைப்பும் விடுக்கப்படவில்லை என்று அவர்களது ஆதரவாளர்கள் அந்த பட்டியலை தங்களது எக்ஸின் வாயிலாக பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்குமே வானதி சீனிவாசன் உண்மைக்கு புறம்பான கருத்தை கூறுகிறார் என்று அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் நயினார் நாகேந்திரன், எல் முருகன் உள்ளிட்டவர்களுக்கான இடம்தான் இருந்தது. வானதி சீனிவாசன், அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக மடத்துக்குளம் வேட்பாளராக இருக்கக்கூடிய சண்முகவேலு, அதே போல முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்ட சிலருக்கான அழைப்பு மட்டுமே விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அண்ணாமலைக்கான அழைப்பு விடுக்கப்பட்டது என்பதை அவர்கள் ஆதாரப்பூர்வமாக தங்களது சமூக வலைதளங்களில் பதிவு செய்திருப்பது என்பது பாஜகவினரிடையே ஒரு மோதல் போக்கை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவலுக்கு நன்றி.